வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு வீட்டிலேயே நம்ம ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மாவுக்கு இப்போ உள்ள சிக்கனை மெரினேட் பண்ணிடலாம். இதில் இப்போ ஒரு 7 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அரபிக் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை இப்படி போர்ஷனாக எடுத்து பிரெஸ்ட்டில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 6 hours ஆகுது நம்ம இதை மெரினேட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பீஸாவும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நம்ம பெரிய பீஸா போட்டு செய்கிறப்போ நல்ல ஜூஸியாக இருக்குது சிக்கன். இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா மெரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை இப்படியே ஒரு 5 to 6 hours நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்புறமா எடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ஷவர்மாக்குள்ளே மெரினேஷன் பண்ணி வச்சது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 hours ஆச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிருச்சு. மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். பெரிய பீஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லிட்டு போட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஈஸியாக குக் ஆயிரும். ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக குக் ஆயிரும். இப்போ இதை திரும்ப போட்டு அதர் சைடு வேக வச்சிடலாம். இது ஃபுல்லாக குக் ஆகலை. ஒரே டைம்லையே ஒரு சைடு குக் ஆகிற மாதிரி விடக்கூடாது, கரிஞ்சிரும். இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டு தான் வேக வைக்கணும். நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி ஒரு ட்ரேயில் வச்சிடுறேன். அப்போ ஆயிலும் கீழே வடிஞ்சிரும், ப்ளஸ்ஸு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பேலன்ஸ் உள்ள சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷவர்மாக்குள்ள சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஷவர்மாவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்குள்ள லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துருக்கிறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதுக்கு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமா தஹினி பேஸ்ட். இது வேறு ஒன்றும் இல்லை, எள்ளு வறுத்துட்டு அதை மிக்சியில் பவுடர் பண்ணி ஆயில் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறது. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சாஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதில் ஒரு சாண்ட்விச் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இது வீட்டிலே செஞ்ச ப்ரெட்டு குப்பூஸ். இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வச்சுக்கலாம். லெட்யூஸ் வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறமா இது வினிகரில் போட்ட குக்கும்பர். இது ஸ்வீட், இது வீட்டிலே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்வீட்டும் புளிப்பும் உள்ளது. இது நான் இன்னொரு வீடியோவில் எப்படின்னு இது பண்ணி தர்றேன். இது வந்து க்ரீன் சில்லி வினிகரில் போட்டது. இது தேவைன்னா வச்சுக்கலாம். இப்போ இதில் கெச்சப் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ரேப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். lettuce, some french fries, cucumber, ketchup வேணா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மடக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஷவர்மா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.